ஓகே, நன்றி. மக்கள்கிட்ட சொல்கிறேன். பிரச்சாரங்கள்லாம் எலெக்ஷனுக்கு எல்லாம் முடிஞ்சு வச்சு எல்லாம் வந்து அப்பன் மைண்ட் போய் வீட்டில் போய் உட்காந்துட்டாங்க அவ்வளோதான். இந்த 5 வருஷம் இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ வந்து வீதி வீதியாக போய் காலில் போய் விழுந்தாங்க. யாருக்கு? ஐயா ஸ்டாலின் பையனும். ஓகேங்களா? என்ன படிச்சு நீ ஓட்டு போட்டு காலில் போய் கெஞ்சுறாங்க. இதே மாதிரி நீங்கள் போய் நின்று கேளுங்களேன், ஒரு பிரச்சனையை நீங்கள் போங்களேன், சொல்லுவாங்க எனக்கா ஓட்டு போட்டேன், எவனுக்கு போட்டு அவனை போய் கேளு அப்படின்னு ஐயா ஸ்டாலினே சொல்லுவார். ஏன்னா ஐயா ஸ்டாலின் என் ஃபேமிலி போய் உட்காந்து பேசினப்போ அதைத்தான் சொன்னார். எனக்கு அவங்க அப்பா அம்மா ஓட்டு போட்டாங்க அப்படின்னு என் குழந்தைகிட்ட சொன்னார். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து அவங்கள நம்பி ஓட்டு போட்டுறாதீங்க. தலைவர் கலைஞரை நம்பி ஓட்டு போட்டுறாதீங்க. ஐயா தலைவர் கலைஞர் நம்மள்ட்ட இல்லை. இருந்திருந்தாருன்னா அவர் உட்காந்துக்கிட்டே ஓட்டு வாங்கினவர். இவங்க போய் வீதி வீதியாக அப்பன் மகன் போய் கெஞ்சுறாங்க, அங்கே தங்கச்சி போய் கெஞ்சுறா. என்னத்துக்கு வீதி வீதியாக போய் உன்ட்ட இல்லாத கோடிக்கணக்கான பணத்தை சுருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். தமிழ்நாட்டை இத்தனை கோடி கடனை காட்டினதெல்லாம் சும்மா. அந்த பணத்தை ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிட்டு நீ மக்களுக்கு செய்கிறேன்னு சொல்லி நீ எடுத்து வச்சுட்டு கடனை காட்டிட்ட. ஓகேங்களா? நீட் தேர்வை ரத்து பண்ணுறேன்னு நீ என்னாச்சு பண்ணியா? எங்கள் அப்பனுக்கு அதோட உள்ளங்க தெரியும் அப்படின்னாரு ஸ்டாலின். என்ன செஞ்சாரு? இல்லை, வேஷம்தான் எல்லாமே. அப்போன்னு மைண்ட் நடிக்கிறது தான் எல்லாமே, நடிப்பு தான் அதில். ரைட்டுங்களா? அதனால் எதுவுமே நடக்காது. நீங்கள் தான் இப்போ வீதிக்கு வீதி 1000, 1500, 2000, 3000 ஓட்டுக்கு கொடுக்குறாங்க. ஒரு வார செலவுக்கு ஆகும். அவ்வளோதான். மக்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. 5 வருஷம் நீங்கள் விற்க போறீங்க. உங்கள் இதை நீங்கள் விற்கிறீங்க. நாளைக்கு போய் கேளுங்க ஒரு பிரச்சனைனா ஒரு பயனும் வரமாட்டான். ஓகேங்களா? காசை வாங்கிட்டு வாங்குங்க. அவங்க நான் கொடுக்க எனக்கு அப்பா காசை நான் கொடுக்கல, நம்ம நாட்டோட காசை எடுத்து வச்சு தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? வாங்கிக்குங்க. ஆனால் நல்லவனை பார்த்து தேர்ந்தெடுங்க. லாஸ்ட்டு வாணிங்க. இது 5 வருஷம் நம்ம விற்க போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்ம மாடு மாதிரி தான் இப்போ அவங்க இது பண்ணுறது. ஒரு சந்தைக்கு மாடு போனால் காசு கொடுத்து வாங்குறாங்களா, அது மாதிரி காசு கொடுக்குறாங்க. மாட்டுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. கேவலமாக கொடுக்குறாங்க திமுக காரங்க. செருப்பால் அடிச்சுதான் வரட்டணும். அவங்கள விளக்கமாத்துல செருப்பில் அடித்தா அவங்க திருந்த மாட்டாங்க.